கவிதா, சொப்னா, கவிதா, வெளியில போன்னு சொன்னாதான் போவீங்களோ? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் பேசி பேசி ஒருத்திய குட்டிச்சாராக்கிட்டல. இனிமே என்ன பேச்சு வேண்டி கிடக்கு. உன்னை சுதந்திரமானவன் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ தந்திரமானவன். உன்னை உள்ள விட்டா என் வீட்டு மானம் வெளியில போயிடும். போவிடி, போ. அம்மா, சந்திரா, என்னப்பா எங்க பிறந்த? என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். என்ன பத்தி பிரச்சனை இல்ல. ஒரு பொண்ணு, நீங்க எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. சொப்னா லெட்டர் பார்த்து உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கத்தான் உங்க ஊருக்கு வந்தேன். அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. என் நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மனைவியை பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அந்த நிலைமை நாளைக்கு என்ன கட்டிக்க போறவருக்கு வரக்கூடாது. நிச்சயமா அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வராது. நான் தான் அவுத்துவிட்டேன். அடிங்கிட்டு இருந்தா என்னடி? உலகத்துல யாரும் பண்ணாத தப்பா என் பொண்ணு பண்ணிட்டா. ஒருத்த மேல ஆசைப்பட்டா, அவனை நம்பி போயிட்டா. அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பொண்ணு நிலைமை என்ன ஆறுது? இப்பாடி என்ன தேடிதான் வந்தாங்கன்னு அவங்க அம்மா அடிச்சு சொல்றாங்களே. உங்களை தேட போறதுக்கு சான்ஸே இல்ல. நானே அவங்கள மறைச்சு வச்சுக்கிட்டு பொய் சொல்லி சமாளிக்கிறதா உங்க வீட்டுல எல்லாரும் நம்புறாங்க. ஒண்ணுமே புரியலையே. பிரகாஷ் என்னடானா அவ இங்கதான் இருக்கான்னு என்கிட்ட வந்து தகராறு பண்றாரு. அப்ப அவ எங்கதான் போயிருப்பா? உங்க வீட்டுல போன் இருக்கா? அவுட் ஆஃப் ஆர்டர் ஒரு பிபி நம்பர் இருக்கு. ஹலோ பாட்டி, நான் சந்துரு தான் பேசுறேன். என்னப்பா சந்துரு? ஒரு முக்கியமான விஷயம். எங்க இருந்து பேசுற? சொல்றேன் பாட்டி. என்ன தேடி யாராவது வந்தாங்களா? ஆமாப்பா, கவிதான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ எதிர்காலமே உன் கையில தான் இருக்கான். இரு இரு, உங்க அம்மா கூப்பிடுறேன். வேணாம் பாட்டி, நானே கிளம்பி வரேன். அம்மாட்ட சொல்லிருங்க. வச்சிடுறேன். அங்கதான் இருக்காங்க. அங்கேயா இருக்கா? தேங்க் காட். முதல்ல சாப்பிடுங்க. அதான் சொல்லிட்டு
இருக்காருல்ல, ஸ்டேஷன் வந்து பேசுங்க சார். பதட்டப்படாம இருக்குமா? நீங்க பயப்படாதீங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன். ஜீவா, சந்துரு, என்னப்பா என்னென்னமோ பேசிட்டேன். வேற என்ன பண்றேனே தெரியல எனக்கு. உன் பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சு இல்ல? உன் நல்ல மனசுக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப. வரேங்க. சந்துரு, இப்ப நான் வக்கீலா பேசல, உங்க நண்பனா கேட்கிறேன். கோர்ட்ல ஏன் அப்படி சொன்னீங்க? அவங்க தன்னை ப்ரூவ் பண்ண என்ன நம்பி எங்க வீடு தேடி வந்துட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில அவங்க அண்ணனும் இல்லை. எங்க கவிதாவோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டுருமோன்னு பயந்து நான் தான் அவங்களை கிட்னாப் பண்ணதா அவங்க அண்ணன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு என்னாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கணும். அதனால தான். பெரியவங்க நீங்களா இருக்கிறப்போ நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உண்மையான அன்பு எங்க இருக்கு தெரியுங்களா? அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற நினைப்புல இருக்கு. ஒருத்தருக்காக ஒருத்தர் செய்யற தியாகத்துல இருக்கு. தனக்கு முன்ன பின்ன தெரியாத கவிதாவுக்காக சந்துரு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு. கடைசியில தான் செய்யாத குற்றத்தை ஏத்துக்கிட்டு தண்டனைய அனுபவிக்கும் தயாரா இருந்தாரு. அதை தாங்கிக்க முடியாத கவிதா எப்படியெல்லாம் துடிச்சிட்டாங்க. இதுதாங்க உண்மையான அன்பு. இப்படி காதலே இல்லாம காதலிக்கிறவங்க படுற எல்லா கஷ்டத்தையும் இவங்க 2 பேர் பட்டுட்டாங்க. அதனால இவங்க 2 பேர் தான் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். எனக்கும் நீங்க சொல்றதான் சரின்னு படுது தம்பி. ஆனா இவங்க 2 பேர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இது வாழ்க்கை பிரச்சனை. யாரையும் வற்புறுத்தி சம்மதிக்க வைக்க கூடாது. என்ன பேசாம இருக்கீங்க? இனி யோசிக்கிறது ஒண்ணுமே இல்ல. அடுத்தது கல்யாணம் தான். என்ன
கல்யாணத்தை கன்னியாகுமரியிலே வச்சுக்கலாமா? ஐயோ, ஏற்கனவே எங்க சந்திர அங்க வந்து அவதிப்பட்டது பத்தாதா? டீசெண்டா பார்ப்பா, டீசெண்டா வச்சுக்கோ. வர 18 தேதி கல்யாணம் வக்கீலே, அதுக்குள்ள ஒரு நல்ல பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணு. எனக்கா? அட நீ எத்தனை நாளைக்கு தனியா சுத்திட்டு இருப்ப? என்ன மாதிரி காதல் கொண்டு காலம் வெல்வோம், நிழலுக்கு உயிர் தருவோம்.